நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் டாக்ஸி பேசஞ்சர். மலேசியாவில் சொல்லப்பட்டு வர ஒரு அமானுஷ்ய கதையாக தான் இந்த டாக்ஸி பேசஞ்சர் கதை பார்க்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையவும் ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த டாக்ஸி பேசஞ்சர் கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் நைட்டு கரெக்டாக 12 o'clock ஒரு டிரைவர் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராரு. அவரு டாக்ஸியை யாருமே இல்லாத ரோட்ல ஓட்டிட்டு வராரு. அப்போ ஒரு சிக்னலுக்கு கீழே ஒரு பொண்ணு தனியா நின்றுட்டு வராங்க. நீங்க எங்க போனோம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணாம கார்ல ஏறி உக்காந்துடுறாங்க. மறுபடியும் நீங்க எங்க போனோம்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ஒரே ஒரு பேப்பரை மட்டும் கையில கொடுக்குறாங்க. அந்த பேப்பர்ல ஒரு ரோடோடைய நேமும் ஒரு நம்பரும் இருந்திருக்கு. அந்த ரோடு எங்க இருக்கு அப்படின்னு அந்த டிரைவருக்கு தெரியல. இந்த ரோடு எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து டிரைவர் கேட்குறாரு. ஆனா அந்த பொண்ணு அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, தலையை மட்டும் ஆட்டியிருக்காங்க. இதே மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிடுறாரு. ஒரு ஸ்டேஜில் யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க. அப்போது இந்த டிரைவருக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு லைட்டுமே வீடுமே இல்லையா. அப்போது அந்த டிரைவர் ரொம்பவே பதட்டமாகி நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சா, இறங்குங்க அப்படின்னு சொன்னார். அப்பையும் அந்த பொண்ணு இறங்கவே இல்லையா. அந்த விண்டோவில் டிரைவர் பார்க்குறாரு. அப்போது ஒரு சில கல்லறைகள் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு. அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த பொண்ணு காசு என்ற சவுண்டு டிரைவருக்கு கேட்குது. அவரு உடனே காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அந்த காசை கொடுக்குறாங்க. அவரு திரும்பவே இல்லை, கையை மட்டும் நீட்டி அந்த காசை வாங்கிட்டு அமைதியா இருக்காரு. உடனே டோரை ஓப்பன் பண்ற சவுண்டும் க்ளோஸ் பண்ற சவுண்டும் கேட்குது. அதனால அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அவரே யூகிச்சு அந்த இடத்த விட்டு உடனடியாக கிளம்புறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் யோசிக்கிறாரு, மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், அங்கே ஏதோ சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே இடத்துக்கு போய் பார்க்கறாரு. டேல பார்த்தா தான் தெரியுது அது ஒரு மயானம் அப்படின்னு. அங்க நிறைய கல்லறைகள்லாம் இருந்தது. அதுல ஒரு கல்லறையில நைட்டு இவர் கூட டிராவல் பண்ண பொண்ணோட போட்டோ பொறிக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த பொண்ணை பத்தி இவர் விசாரிச்சு பார்த்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரு எந்த இடத்துல அந்த பொண்ணை ஏத்தனாரோ அந்த இடத்துல 1 வீக்குக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்ததா சொல்றாங்க. சோ அந்த பொண்ணோட ஆன்மா தான் சுடுகாட்டுக்கு இவர் கூட டிராவல் பண்ணி வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. இதுதான் மலேசியால சொல்லப்படுற ஒரு அமானுஷ்யமான கதை. இதே மாதிரி ஒரு கதை ஜப்பான்லயும் சொல்லப்பட்டு வருது. 2011ல சுனாமி ஏற்பட்ட போது ஜப்பான்ல நிறைய பேர் இறந்திருக்காங்க. அப்போ இறந்தவங்களோட ஆன்மா எங்க கூட டாக்ஸில டிராவல் பண்ணுது அப்படின்ற ஒரு நியூஸை டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது நைட் டைம்ல நாங்க ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுறாங்க. கொஞ்ச தூரம் நாங்க டிராவல் பண்ணி போகும்போதே அந்த பேசஞ்சர்ஸ் மாயமா மறைஞ்சிடுறாங்க அப்படின்னு டிரைவர்ஸ் சொல்றாங்க. ஒரு டிரைவர் 2 டிரைவர் இல்ல, இதே மாதிரி நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாங்க. மலேசியால நடந்த அந்த டாக்ஸி பேசஞ்சர் ஸ்டோரி ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியாகவும் கட்டுக்கதையாகவும் நம்ம பார்க்கப்பட்டாலும் ஜப்பான்ல கம்ப்ளைண்ட் பண்ண டாக்ஸி பேசஞ்சரோட ஸ்டோரியை நம்ம கட்டுக்கதையா எடுத்துக்க முடியாது. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.